சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய் ரெடியா? லைன்ல இருங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். மாமா கையை தட்டுங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும். நமக்கு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேச தெரியாதுங்க. மனசில் எது படுறது பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க. அது சில பேருக்கு பிடிக்கும், பல பேருக்கு பிடிக்காதுங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படுறதும் கிடையாதுங்க. இப்போ என் மனசில் என்ன படுதோ அதை நான் சொல்ல போகிறேங்க. இங்கே நான் யாரோட புகழை பாடுறதுக்கோ இல்லை யாரையும் நான் தாழ்த்தி பேசுறதுக்கோ சத்தியமாக வரலங்க. உண்மை எதுவோ அதை நான் சொல்ல போகிறேங்க. இப்போ நம்ம எல்லாருமே சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா? நம்ம கோவிலுக்கு போய் நமக்கு இது வேணும் அது வேணும்னு சாமிக்கிட்ட கேட்போம். அதை நம்ம ஒரு வரன்னு கூட சொல்லலாம் இல்லையா? நான் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், எனக்கு இந்த வேலை கிடைக்கணும், இப்படி என்ன வேணாலும் வேண்டுவோம். புராண காலத்தில் பெரிய பெரிய ரிஷிங்க முனிவருங்க இவங்களாம் தவம் இருப்பாங்களாம் சாமிக்கிட்ட வர வாங்கிறதுக்குன்னு. அந்த சாமியும் நேரில் வந்து வரத்தை கொடுத்துருமா. இந்த புராணத்தில் நடந்த கதையெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்தால் இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்தோன்னு தோணுது. போன ஜென்மத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு தவம் இருந்திருக்கிறேன். அந்த சாமியும் நேர்லேயே வந்து எனக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கு. அந்த வரம் என்னவா இருந்திருக்கும்? சில பேர் என்ன கேட்பாங்க, எனக்கு சாகா வரம் வேணும், யாருமே என்னை அழிக்கக்கூடாது, உலகத்திலே நான் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும். நீங்கள் படிச்சிருப்பீங்களா புராணத்தில்? ஆனால் நான் என்ன கேட்டிருக்கேன்னா, உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு தங்கச்சி எனக்கு கிடைக்கணும்னு கேட்டிருக்கிறேன். அந்த சாமி அந்த ஜென்மத்தை விட்டுட்டு இந்த ஜென்மத்தில் இந்த தங்கச்சி எனக்கு கொடுத்துருச்சு. அந்த தங்கச்சி தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கு. என் குட்டிமா, என் தங்கச்சி. நான் இருந்த தவம் நான் குட்டிமா குட்டிமா தான் கூப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி அவங்க பதவி இருக்க போகிற தலைவர் அவங்க பேரை சொல்லி ஆகணும், துளசி. இந்த துளசி செடி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம எல்லா வீட்லேயும் துளசி செடி வச்சுருப்போம். மஞ்சள் குங்குமம் பூசி விளக்கேற்றி வச்சு இல்லையா? நம்ம வந்து நான் ஒரு விவசாயி, உங்களுக்கு தெரியும். நம்ம பயிரிடுறோம், நாற்று நடுறோம், அதுக்கு தண்ணி ஊற்றுறோம், செடி மரத்துக்கும் தண்ணி ஊற்றுறோம். ஆனால் துளசி செடிக்கு மட்டும்தான் தண்ணியை ஊற்றி அந்த செடியை கண்ணில் ஒத்திக்கிறோம். ஏன்? அது புனிதமானது, அது சாமி மாதிரி இல்லையா? துளசி செடி மட்டும் சாமி கிடையாது. தோ உக்காந்துருக்க என் தங்கச்சி, அதுவும் எனக்கு சாமி தான். அது என்னை பெற்ற ஆத்தாவோட எனக்கு வசதி. ஆமாம், எனக்கு தெரிஞ்சதில் அந்த உலகத்தில் 3 விஷயந்தான். குட்டிமா குட்டிமா குட்டிமா. அதை மீறி என்னால் எதுவும் யோசிக்கவும் முடியல, அதை மீறி எனக்கு எதுவும் தெரியவும் இல்லை. இப்போ பொண்ணை வச்ச இடத்துல பூ வைக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழியை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது நம்ம ஊர் ஆளுங்க மட்டும்தான். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? பூ வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பொண்ணை வச்சுருக்கீங்களே, யார? என் தங்கச்சிய. தலைவர் பதவிக்கு என் தங்கச்சிக்கு ஓட்டை போட்டு அதை ஜெயிக்க வச்சு என் தங்கச்சியை கௌரவப்படுத்திருக்கீங்க. அதுக்கு பதிலாக என் தங்கச்சி உங்கள் எல்லாத்தையும் அதோட 2 கண்ணு மாதிரி பார்த்துக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவராக நான் இருந்தேன். பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தனால எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்கிறேன், என் தங்கச்சி பஞ்சாயத்து போர்டு தலைவர் பதவியில் இருக்கிறனால அந்த பதவிக்கே மரியாதை. இதான் உண்மை. ஒரு பொண்ணுன்ற ஒரு குடும்பத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அது உங்கள் தாயாக இருக்கட்டும், உங்கள் தங்கையாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், உங்கள் பண்டாட்டியாக இருக்கட்டும், உங்கள் மகளாக இருக்கட்டும், அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அந்த குடும்பத்தில் தப்பான ஒரு பொண்ணு இருந்ததுன்னா குடும்பமே அடைஞ்சு போயிடுங்க. ஆனால் நம்மளோட நல்லாத்தூருக்கு என் தங்கச்சி தலைவராக வந்திருக்கு. இப்போ சொல்கிறேண்ணா, நல்லாத்தூர் இந்த ஊர் நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. முக்கியமான காரணம் என் தங்கச்சி, என் குட்டிமா.
எதிரில் சின்ராஸ் அவன் தங்கச்சி தேடி வந்துகிட்டு இருக்கான். அவன் நம்மளை பார்த்தா சந்தேகப்படுவான். காரை நிறுத்தி விசாரிப்பான். அவன் காருக்குள்ள அவன் தங்கச்சி துளசி இருக்கிறத பார்த்தா நம்மள கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவான். எப்படியாவது அவன் கண்ணில் படாம இங்கிருந்து தப்பிக்கணும்டா. சரி வாங்க அப்படி போலாம். சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் தேடுங்க. கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்டு மந்த மாதிரி கூட்டமா சுத்தாம கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு தேடுங்க. புரியுதா? லைஃப் போட இங்க நிக்க வேண்டாண்ணே. ராஜ வண்டி இருக்கான், நேரா போங்கண்ணே. வண்டி என்ன? சீக்கிரம் போங்கண்ணே. டேய், இந்த பசங்களை நம்மள தாண்டா தேடிட்டு இருக்கானுங்க. அண்ணா இந்த பக்கம் ஃபுல்லா பாத்துட்டோம். உள்ள யாரும் இல்லண்ணா. யாரும் இல்லண்ணா. ஏய் அந்த சைடு பாத்தியா? அங்கேயும் இல்லண்ணா. அந்த சைடு போய் பார்க்கலாம் வா. பார்க்கலாண்ணே. டேய், ராஜபாண்டி அவனோட சொந்தக்காரங்களும் துளசி தேடி அலையிறானுங்க. நாம எப்படியாவது இந்த ஊர் எல்லையை தாண்டி ஆகணும். இல்லனா இவங்க கிட்ட மாட்டிப்போம். குமார்ண்ண, வண்டியை கொஞ்சம் வேகமா உண்ண. டேய், மாஸ்க் போடுங்கடா. ஹலோ, என்னாச்சு? ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்ல இல்ல இல்ல, ஒரு வண்டியை விடாம எல்லா வண்டியும் சர்ச் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஊர் எல்லையே தாண்டவே இல்லை. ஜாக்கிரதையா இருங்க, அஜாக்கிரதையா இருக்காதீங்க. புரியுதா? அப்பா, நமக்கு இருந்த பிரச்சனை இன்னையோட முடிஞ்சது. ஆமா. வீரசிங்கம் சார். ஐயோ, மூணு பேர் வராங்கல்ல, வண்டியை நிறுத்து. ஐயோ பொன்னி, வீரசிங்கம் நம்மள பாத்துட்டாரே. இப்ப என்ன பண்றது? சித்தி பதட்டப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் பேசிடாதீங்க. வாங்க போலாம். என்ன பொன்னி நீ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
கொஞ்சம் வேகமா போனேன். நான் உங்க எல்லார்கிட்டயும் மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள 1000 மனஸ்தாபம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னைக்குமே நான் போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு மட்டும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். துளசியை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கடத்தினவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுல 100% உறுதியா இருக்கேன். ஆனா அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு எனக்கு கண்டிப்பா வேணும். அதனால நமக்குள்ள இருக்கிற பகை, சண்டை, கோவம் இது எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு நீங்க என்கிட்ட நடந்ததை மறைக்காம சொன்னா மட்டும்தான் என்னால துளசியை தேடி கண்டுபிடிக்க முடியும். நீங்க இப்ப சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் நல்லது இல்ல, துளசிக்கு தான் நல்லது. சார் எனக்கு புரியுது சார். சார் என் தங்கச்சி கிடைக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்கன்றது எனக்கு புரியுது சார். அதை நான் மதிக்கிறேன் சார். அதே மாதிரி சத்தியம் நாங்கள் எந்த விஷயமும் மறைக்க மாட்டோம் சார். சார் வழக்கம் போல் விழா நல்லபடியாக நடந்துட்டு இருந்துச்சு சார். குட்டிமா தான் பேசிட்டு இருந்துச்சு சார். பேசி முடிச்சதுக்கப்புறம் பதவி ஏற்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எங்கேருந்துன்னு தெரில, மேடை ஃபுல்லாக புகை வந்துருச்சு சார். பக்கத்தில் யார் நிற்கிறாங்கன்றது கூட தெரில சார். கொஞ்ச நேரம் கழிச்சு புகழ அடங்கினதுக்கப்புறம் பார்த்தா குட்டிமாவை காணும் சார். என்ன நடந்துச்சுன்னு தெரில சார். ஆமாங்க, என் பொண்டாட்டி காணுன்னு உடனே நான், என் மச்சான், ஊருக்கார பயலுங்க தனித்தனியாக பிரிஞ்சு நாங்கள் தேடினோம். அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் போய் தேடினோம். ஆனால் எங்கேயும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. என் மருமக இப்படியெல்லாம் காணாம போறவ இல்லையா, அவளை யாரோ கடத்தியிருக்காங்க. என் மருமக பதவி ஏத்துக்க விடாம பண்ணணும்னு திட்டம் போட்டு யாரோ இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. அதனாலதான் துளசி பதவி ஏத்துக்கிற நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி அவளை கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுதாங்கய்யா. சோ துளசியை பதவி ஏற்க விடாம தடுத்துடணும். அதனாலதான் அவங்க கடத்திருக்கானுங்க இல்லையா? ஓகே, இது கடத்தலுக்கான மோட்டிவ்னு வச்சுப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிவா சார், இதுக்கு மேல இவங்க ஸ்டேட்மெண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சொல்லு ராஜ்பாண்டி, உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? எனக்கு சந்தேகம்லாம் இல்லை, தீர்மானமாகவே சொல்கிறேன். நானும் துளசியும் சந்தோஷமா வாழவே கூடாதுன்னு உறுதியாக இருக்கிற ஒரே ஆள் அந்த வெற்றி பையன்தான். அவன் தான் இதை பண்ணியிருக்கணும். ஐயா, ராஜபாண்டி சொன்னது மாதிரி அந்த வெற்றி என் மகனையும் மருமகளையும் நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் பண்ணான். ஆனா அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ அவன் மேல மட்டும் எனக்கு சந்தேகம் இல்லைங்க. வேற யார் மேல? வேற யாரும் சந்தேகப்பட போறேன்? நிம்மதி இல்லாம எங்க வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும்னு திட்டம் போட்டு என் மகன் மேல பழிய போட்டு அங்க நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காளுகளே அந்த அம்மாவும் பொண்ணும், அந்த நந்தினியும் லோகநாயகிந்தியா என் மருமகளை கடத்தியிருப்பாங்க. நந்தினி காரணம்? ஆமாங்க சார், என் மருமக இருக்கிற வரையும் அவங்க திட்டம் எதுவும் பழிக்காது, அவங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. அதனால என் மருமகளை முதல்ல ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னு அவளுக திட்டம் போட்டு கடத்திட்டு போயிருக்காளுக. நான் அடிச்சு சொல்றேன், நந்தினினாலையும் லோகநாயினாலையும் தான் என் மருமகளுக்கு இந்த ஆபத்து வந்திருக்கு. வெற்றி, நந்தினி, லோகநாயகி இவங்க 3 பேரையும் எப்படி விசாரிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அவங்க கிட்ட இருந்து உண்மையை எப்படி வர வைக்கணுங்கிறதையும் எனக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாதீங்க.
என்ன கால் போக மாட்டேங்குது? ச்சே, சுத்தமா சிக்னல் எடுக்கல. காட்டுக்குள்ள சிக்னல் எங்க கிடைக்கணும் தெரியலையே. எப்படியா சார்ட்ட சொல்லி ஆகணும். மச்சான் இங்கேயே மச்சான் எனக்கு படப்படன்னு இருக்குது மச்சான். ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, நீங்கள் பயப்படாம இருங்க. மச்சான் எனக்கு பயமா இருக்குது மச்சான். மாப்பிள்ள நீங்கள் பயப்படாதீங்க மாப்பிள்ள. நீங்கள் உங்களுக்கு துளசி பற்றி தெரியும்ல, அது தைரியமான ஆளு மாப்பிள்ள. நம்மளுக்கு தடயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் அது ஒவ்வொரு பொருளை போட்டுட்டு போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இது உங்களையும் காப்பாத்திருக்கு, என்னையும் காப்பாத்திருக்கு. அதுக்கு அதை காப்பாத்திக்க தெரியும் மாப்பிள்ள. நீங்க பயப்படாதீங்க மாப்பிள்ள. அதுக்குள்ள ஒன்றும் ஆகாது மாப்பிள்ள, நான் சொல்றேன்ல குட்டிமாக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ அங்க இல்ல இல்லப்பா. அவங்க சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமா முடிச்சாச்சு. இனிமேலும் நாம இங்க இருந்தா போலீஸ் நம்மள புடிச்சிரும். அதனால புரியுதுண்ணே, நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும். உங்க போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. நான் சொல்லும் போது ஆன் பண்ணிக்கலாம். புரியுதா? சரி வா போலாம். போலாண்ணே. இவனுங்களை நாம ஒரு ஆளும் அடக்கி பிடிக்க முடியாது. இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும். அதுக்கு சிக்னல் கிடைக்கிற இடத்த உடனே கண்டுபிடிக்கணும். சின்ராசு சார், அந்த பக்கம் போய் பார்க்கலாம். மாப்பிள்ள வாங்க. மோனா சின்ராசு மாப்பிள்ள மச்சான் இது துளசி மச்சான். என்னங்க சொல்றீங்க? குட்டிமாவோட குரலா? ஆமா சார். ஏங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நான் துளசி மேடத்துக்கிட்ட பலமுறை பேசியிருக்கேன். அவங்க குரல் எனக்கு தெரியாதா சார்? சரி, என்னன்னு கத்துனாங்க சார்? அவங்கள யாரும் அடிக்கிற சத்தம் கேட்டுது சார். அந்த அடி தாங்காம ஐயோ என்ன காப்பாத்துக்கிற சத்தம் தான் சார் என் காதுக்குள்ள ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. அவனுங்களை பாத்தியா? இல்ல சார். அவனுங்களை எப்படி கண்டுபிடிச்சு துளசி மேடத்தை காப்பாத்தணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சத்தத்தையே காணும் சார். என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்பவும் விடாம நான் தேடிக்கிட்டே இருந்தேன் சார். அப்ப யாரோ ஒருத்தன் பின்னாடி வந்து என் தலையிலே அடிச்சிட்டான் சார். நான் மயக்கமாயி கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பாக்குறப்போ பொழுது போய் நல்லா இருட்டிடுச்சு சார். உங்களுக்கு போன் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். சிக்னலே கிடைக்கல சார். சிக்னலை தேடி காடு பூரா அங்க எங்கன்னு அலைஞ்ச சார். அப்போ ஒரு இடத்துல ஆளுங்களோட பேச்சு குரல் கேட்டுச்சு சார்.
சொன்னபடி வேலையை முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது, செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடலான்னு பேசிக்கிட்டாங்க சார். சரி, அப்பாவது அவங்கள பாத்தியா? இல்ல சார், இருட்டுல ஒண்ணுமே தெரியல சார். சார் சார் அவனுங்க ஏதாவது தொலைச்சி பண்ணிட்டு போறானுங்க சார். இந்த கான்ஸ்டபிள் சொல்றதை வச்சு பார்த்தா துளசி உயிருக்கு ஆபத்துன்னு தான் தோணுது. அதை இப்பவே சொல்லி இவங்களை பயமுறுத்த வேண்டாம். நம்பிக்கையோட தேடி பார்ப்போம். நிச்சயமா துளசியை காப்பாற்ற முடியும். அப்படிலாம் எதுவுமே இருக்காது. நிச்சயமா துளசியை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிட்டு போவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க எங்க பேசிட்டு இருந்தாங்க காட்டியா? வாங்க சார். என் மருமகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற வரையும் இந்த அணையா விளக்கை ஏத்தி வச்சு பச்சை தண்ணி கூட குடிக்காம நான் விரதம் இருக்க போறேன். ஒண்ணு என் மருமகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க, இல்லையா என் உசுரையும் எடுத்துட்டு போயிருங்க. இந்த விளக்கோட வெளிச்சத்துல என் மருமக நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துடணும். அம்மா. என்ன செல்லத்தாயி? ஏய், நான் உன் மதனிடி பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்க. மதனிங்கிற மரியாதைலாம் மலையேறி போச்சு. நான் உன்னை செல்லத்தாயின்னு தான் கூப்பிடுவேன். என் வீட்லயே இருந்துகிட்டு என்கிட்ட திமிரா பேசுறியா? போடி வெளியில. எதுக்கு கத்துற? உன் மருமகளை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா இல்லையா? அத பத்தி உனக்கு என்ன அக்கறை? என்னத்த துளசி எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா திரும்பி வரணுங்கிற கவலை எங்களுக்கு மட்டும் இருக்காதா? அடச்சே, சும்மா நிறுத்து. இந்த நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன் அத்தை இப்படி கோச்சுக்கிற? துளசிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு இப்பதான் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரோம். இத நீ என்னை நம்ப சொல்றியாக்கோ? உண்மைய சொல்றோம். நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம். என்ன அணையா விளக்கெல்லாம் ஏத்தி வச்சு வேண்டிக்கிட்டு இருக்க போல இருக்கு. ஏமா இந்த விளக்கு எரியறது பார்த்தா சீக்கிரமாவே அணைஞ்சிடும் போல இருக்கே. ஏய், என்னடி பேசுற? உன் வாயில வசமா வச்சு தேய்க்க. போடி வெளிய. இரு இரு செல்லத்தாயே, இப்ப என் மக என்ன தப்பா கேட்டுட்டான்னு அவ மேல இப்படி பாயற? ஏண்டி, என் மருமக நல்லபடியா வந்து சேர்ந்துடணும்னு இந்த விளக்கு அணையாம எரியணும்னு நான் வேண்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது அணைஞ்சு போயிடும் போல இருக்குன்னு இவ அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கா. அது உனக்கு தப்பா தெரியல? உள்ளத சொன்னா அது அபசகுணமா? துளசிய கடத்திக்கிட்டு போனவங்க அவளை ஒண்ணும் பண்ணாமலா இருப்பாங்க? ஏய், என் மருமகளை கடத்திட்டு போனது ஓ மாப்பிள்ள தானடி. அவங்கிட்ட இருந்து என் மருமகளை எப்படி காப்பாத்தணும்னு என் மருமகனுக்கு என் மகனுக்கும் தெரியும். அவங்க 2 பேரும் சேர்ந்து துளசி பிள்ளைய நல்லபடியா மீட்டி கொண்டு வந்துட்டு இந்த வீட்டு கூடத்துல உன் முன்னாடி நிக்க வைப்பாங்க. நீ பாத்துக்கிட்டே இருடி. ஏத்த இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கெல்லாம் ஏன் புருஷன் தான் காரணமா? இப்பெல்லாம் அவர் உங்க பிரச்சனைக்கே வரதில்லையே, அப்புறம் எதுக்கு வீணா அவர் மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணும் பழிய போடலடி. எல்லா உண்மையா வெளியே வரத்தான் போகுது. அப்ப இருக்கடி உங்க 2 பேருக்கும். என் குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்துதானே இந்த சதி வேலையை பண்ணியிருக்கீங்க. நீங்களா மாட்டுவீங்கடி. இங்க பாரு, நாங்கள்லாம் ஒரு சதி வேலையும் பண்ணல. உங்க பெரியத்தா இருக்காரே பெரியத்தான், அந்த 4 பேரு அந்த பொண்ணு தொலைச்சிட்டு போனாங்களா? என்ன பண்ணாங்க? மச்சான் என்ன மச்சான் சொல்றான்? மச்சான் இவன் என்ன சொல்றான்? துண்டு துண்டா வெட்டி வெட்டி
இருப்பா இரு சொல்றேன்ல சொன்ன கேளுப்பா இருப்பா இரு இந்த பொண்ணா ஒழுங்கா கண்ணை தொடச்சு சொல்ற இந்த பொண்ணா துளசிய துண்டு துடா வெட்டிட்டேன்னு சொல்றானேப்பா. இல்ல அவனை துளசி உயிரோட இருப்பா சொல்லுப்பா துண்டு துண்டா வெட்டிட்டேன்னு சொல்றானேப்பா சொல்றானே. சரி மகனே அழாதப்பா மகனே என் மருமகளுக்கு ஒன்னா இருக்காது இந்திரி. சார் வீரசிங்கம் துளசியை கடத்திட்டு போனவங்க காட்டுக்குள்ள வச்சு துளசியை கொண்டுட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கு சார். ஆமா சார் சாட்சி இருக்கு. நாளைக்கு பொழுது விடியும் போது காட்டுக்குள்ள இறங்கி ஆகணும் சார். அதுக்கு எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும். எஸ் சார். சார் நேத்து சொன்ன இடம் இவ்வளவு பெருசா அதை எப்படி சார் தேடுறது? வேற வழி இல்ல, தேடி தான் பார்க்கணும். வாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. ஓகே சார் போங்க அந்த பக்கம் போய் தேடுங்க. மோனே வா